நாம் இப்பொழுது மேஷத்திலிருந்து மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய 2026ஆம் ஆண்டு பலன்களை பார்ப்போம். எப்பொழுதும் மேஷம் அடிவயிறு நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, அதீத கவனம். 7.5 சனி நடப்பதனால் விநாயகரையும் அனுமனையும் பிடித்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். இதில் எந்த விஷயத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆகிறது கன்ஃபார்மாக உறுதி. சுபவிரய பிராப்தம் ஏற்படும். வீடு கட்டுறது, நிலம் கட்டுறது, வீடை புதுப்பிப்பது, இன்டீரியர் மாற்றுவது, ஆஃபீஸை மாற்றுறது, அடிஷ்னலாக டிகிரி வாங்கிறது, அடிஷ்னலாக மேல் படிப்பு படிக்கிறது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது, ராகு உங்களுக்கு பிரமாதமாக உதவி செய்வது, 11ஆம் இடத்தில் இருப்பது, திடீர் அதிர்ஷ்டம் வருவது, லாட்ரி டிக்கெட்டு கிடைப்பது, பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனை தீர்வது, எதிரிகள் விலகுறது, எதிரிகள் ஒன்று சரணாகிறது, கேஸ் எல்லாம் ஜெயிப்பது, அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுவதும் ஜூன் மாதத்துக்குள்ளாக சுபகாரியங்கள் நடக்கிறது. குடும்பத்தாருடன் விடுபட்ட யாத்திரைகள் செய்வது, குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வது, குடும்பத்தை பிரிந்து மேஷராசிக்காரர்கள் 3 வருடம் 4 வருடம் கஷ்டப்பட்டவர்கள் கூட மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது. இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்று மனதில் இருந்த ஆசைகள் நிறைவேறுவது, பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த மனஸ்கார சங்கடங்கள் படிப்படியாக குறைவது, பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் அந்யோன்யம் ஏற்படுவது, அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல், கூட 43வது பாடல் படிக்க படிக்க பெரிய பலம் ஏற்படுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறுவது, ஜூன் மாதத்துக்கு பிறகு தொழில் மாற்றங்கள் ஏற்படுவது, உத்தியோக மாற்றங்கள் ஏற்படுவது, வியாபார மாற்றங்கள் ஏற்படுவது, படிப்பு மாற்றங்கள் ஏற்படுவது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, மீடியாவில் பேர் வாங்குவது, எனக்குன்னு ஒரு யூடியூப் வைக்கலையே, எனக்குன்னு ஒரு சேனல் வைக்கலையே, எனக்குன்னு ஒரு இது வைக்கலையேன்னு கஷ்டப்பட்டு இருந்தவங்கெல்லாம் சக்ஸஸ் ஆகிறது, அவார்டு வாங்கிறது, தேர்தல் களத்தில் பெரிய பங்காற்றுவது, தேர்தலில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவது, தேர்தலில் வெற்றி ஏற்படுவது, எல்லாமே மேஷத்துக்கு ஏற்படும். அற்புதமாக இருக்கும், சக்ஸஸாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். பண வரவெல்லாம் ஏற்படும். சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவாங்க. பழைய கடன் எப்படியாவது பைசல் ஆகும்னு நினைப்பாங்க, அது நடந்துடும். அனுமன் சாலிசாவும் கேளுங்க. ஆனால் 7.5 சனியில் இருக்கீங்க, உடற்பயிற்சி செய்யலைன்னு வச்சுக்கோங்க, டிப்ரெஷனில் போயிடுவீங்க. டிப்ரெஷனில் போயிட்டு இவ்வளோ நல்லது நடந்தாலும் அனுபவிக்க முடியுமா? அதை யார் பார்த்துக்கணும்? நீங்கள் தான் பார்த்துக்கணும். 24 மணி நேரம் பிஸினா எப்படி? ஒரு 40 நிமிஷம் ஒதுக்குங்க, எல்லாத்துலேயும் ஏற கட்டுங்க. அந்த ஃபோனை பிடிக்கலைன்னா அப்படியே சாமி ஆட்டம் ஆடுவீங்க. ரீல்ஸ் பார்க்கணும், இன்ஸ்டா பார்க்கணும், ஸ்டேட்டஸ் வைக்கணும், அதை பார்க்கணும், மெசேஜ் வந்ததா, மெசேஜே வரலனாலும் தடவிக்கினே இருப்பீங்க ஃபோனை. கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஃபோனை தடவுனதுக்கு கொஞ்சம் பீடா தடவி இருந்தால் பெரிய கோடீஸ்வரன் ஆகிருப்பீங்க. ஸோ இது மட்டும் மேஷம் பார்த்துக்கினா போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? ரிஷபம். சனி உங்களுக்கு இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் பிரமாதமாக இருக்கார், ஞாபகம் வச்சுக்கோங்க. 11ஆம் இடத்துல ஜம்முன்னு இருக்கார், உட்காந்துக்கினார் சேர் போட்டுக்கு, சோஃபா செட்டெல்லாம் போட்டுக்கின்னு சாப்பிட்றதுக்கு உட்காந்த மாதிரி உட்காந்துட்டார். யார் வந்தாலும் ஏந்துக்க மாட்டார். ரிஷபத்துக்கு சனி ஒருத்தர் இருந்தால் போதும். பேரண்ட்ஸ் ஹெல்த்தை பார்த்துக்கும். அதில் ரிஷபம் ரொம்ப கவனமாக இருக்கணும். துர்கை வழிபாடு ரொம்ப கவனம். வயிறில் கட்டு ப்ராப்ளம்னு வாங்க, டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. வயிறில் கட்டுன்னா என்ன பிரச்சனை, ப்ரோபயாட்டிக் இது போல் பிரச்சனைகள்லாம் இருக்கும். மருத்துவத்தில் நீங்கள் டாக்டர் தான் பார்க்கணும். இந்த கட்டு ப்ராப்ளம் இருக்கனால எப்பயுமே ஒரு மன அழுத்தம் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் இல்லாத மாதிரியே இருப்பீங்க. இந்த வருஷம் அதை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு டாக்டர் போய் பார்த்துரு. ஏதோ ஒரு ஜோசியர் சும்மா சொன்னார், டாக்டர் எனக்கு கட்டு எப்படி, சும்மா அவங்களாம் கண்டுபிடிச்சிடுவாங்க.
இல்லைன்னா அதுக்கு உண்டான சப்ளிமெண்ட்டோ இல்லை அதுக்கு உண்டான மருத்துவமோ எடுத்துக்கோங்க, நல்லா ஆயிடுவீங்க. ஜூன் மாதத்துக்குள்ளே நிறைய கடன் எல்லாம் செட்டில் பண்ணிக்கோங்க, எதிரிகள் சமாதானம் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஜூன் மாதத்துலேருந்து நிறைய விஷயம் லாபம் தான் ஏற்படும், தொட்டதெல்லாம் தொடங்கும், முதலீடு வரும். 10 பைசா இல்லை சார், இப்போ 10,000 ரூபாய் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு நான் வந்துட்டேன் சார்ன்றவங்க இனாமாக கூட கொடுப்பீங்க, பெரிய சக்ஸஸ் ஆகுங்க. அரசியலில் நிறைய சக்ஸஸ் ஆகக்கூடியது ரிஷபம், ஞாபகம் வச்சுக்கிங்க. தைரியம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும். அதே போல் திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடியம், பெற்றோர் பெரியவரோட தேக ஆரோக்கியம் தான். சொந்தக்காரங்க திடீர்னு உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கடல் கடந்து முதலீடுகள் மற்ற விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். நல்லாயிருக்கும், உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க. உங்கள் கூட இருக்கவங்க செய்கிற தப்புக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டியது இருக்கும், அதில் ரொம்ப கவனமாக இருங்க. யார்? ரிஷபம். வண்டியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவது, வண்டி வாகனங்கள் ஏற்படுவது எல்லாம் யாருக்கு வரும்? ரிஷபத்துக்கு வரும். அது ரிஷபம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. துர்க்கை கவசம் விடாமல் சொல்வது, பட்டீஸ்வரம் போன்ற பிரசித்தி பெற்ற துர்க்கை கோயிலுக்கு போகிறது, விஜயவாடா கனகதுர்கா கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். துர்க்கை காயத்ரி சொல்கிறது, துர்கா ஓமத்திற்கு உங்களால் முடிஞ்ச ஓம சாமான்களை வாங்கி கொடுக்குறது. அம்மன் கோயிலில் எந்த விசேஷம் இருந்தாலும் நீங்கள் உள்ளே போயிடணும். அற்புதம். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் தீர்வது, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம், வார்த்தை கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. ஆக மொத்தத்தில் ஏற்றமும் அனுகூலமும் ரிஷபத்துக்கு நிச்சயமாக 2026ஆம் ஆண்டு உண்டு. தொழிலில் மற்றும் வேற்றுமொழி மனிதர்களால் சில இடைஞ்சல்கள் வரலாம், கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். ராகவேந்திர வழிபாடு. ராகவேந்தரை பிடித்து கொள்வது நன்மை தரும். ராகவேந்திர விட்டுறக்கூடாது, ராகவேந்திர விடக்கூடாது. அற்புதமாக வேலை செய்யும். காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலி எல்லாம் பார்த்துக்கணும். சளி, வெர்டிகோ, மயக்கம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் ஜூன் மாதத்துக்கு வரைக்கும் வரும், ஏற்றுக்கணும். நல்லதெல்லாம் நடக்கும், சுபகாரியம்லாம் நடக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலேயே சுபகாரியம்லாம் நடக்கும். நல்லதெல்லாம் நடக்கிறச்ச மிதுனம் தள்ளிப்படக்கூடாது. ஜூன் மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு என்னென்ன வார்த்தை கொடுத்தீங்களோ எல்லாம் கீப்பப் பண்ணிடணும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம்லாம் வார்த்தையெல்லாம் கொடுக்கக்கூடாது. கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபேமிலியில் எல்லாருக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணாமா, நான் இந்த போல் சொல்லாமா, கேட்குறாங்க, நான் என்ன பண்ணிட்டோம். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. எப்போத்துலேருந்து? மார்ச் மாதம் 13ஆம் தேதியிலேருந்து கவனம். பழைய கடன்கள் பைசல் ஆகும். ரொம்ப அதிகமாக வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க, அதை குறைச்சி கொடுப்பீங்க. முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எதிர்பார்த்த நல்லது நடக்கும். மன அழுத்தம் தீரும். ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலேருந்து தேக ஆரோக்கியத்தை சரி பண்ணிப்பீங்க. இடது பக்க தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மிதுனத்துக்கு ஜூன் மாதம் வரைக்கும் இந்த ப்ரெஷர், கிஷர், சுகர்லாம் இருக்கவங்க மருந்து மாத்திரைகளை டப்புன்னு விட்டுட்டு தூக்கத்தை கெடுத்துக்கின்னு நிறைய வேலையை இழுத்து போட்டு நிறைய டக்குன்னு அட்டாக் வந்துட போகுது. என்ன செல்வி, அட்டாக்கெல்லாம் ஈஸியாக சொல்கிற பார்த்துக்கணும். அந்த கிரகம் குரு பாதகாதிபதி ஜூன் மாதம் வரைக்கும் உங்கள் ராசியில் அப்படியே இருப்பார். அவர்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கும். தொழிலே இல்லாதவர்கள் கூட தொழில் அமைஞ்சிரும். வீடே இல்லாதவர்கள், வாகனமே இல்லாதவர்கள், புது அமைப்பு, கூட்டு தொழில், இந்த தனிப்பட்ட தொழில் எல்லாம் கிடைக்கும். வேற என்ன வேணும்? முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. சின்ன பசங்கள்லாம் பெரிய தொழிலை டக்கு டக்குன்னு விற்றுட்டு வந்துடுவீங்க. விற்றுட்டு வந்துட்டு 15 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துருவீங்க. லக்ஸரியாக போகும். சினிமா துறையில் இருப்பவர்கள் திடீர்னு பேர் புகழ் எல்லாம் ஆகிட்டு பெரிய சூப்பர் டூப்பர் ரேஞ்சுக்கு போயிடுவீங்க. ரசிகர்கள் பின்தொடர்ந்து உங்களை அலைமோதுவார்கள். ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் மிதுனத்துக்கு ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். கல்யாணம்லாம் இருக்குது.
தள்ளி போடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். குரு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு மகான்கள் சரண்டர் ஆகிடும். கண்டிப்பாக இடது பக்கம் லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன், இதயத்தில் உறுப்புகள் கவனம். கோளர் பதிகத்தை சொல்வதோ அல்லது கேட்பதோ ராகு கேதுவுடைய தோஷத்திலிருந்து நிவர்த்தி ஏற்படுவது. பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மௌனமாக கவனமாக டேக் கேர் பண்ணிக்கணும். வேலைக்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிக்க கடகத்துக்கு நல்லது நடக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் கடகம் உச்ச பெறுகிறார். அதனால் வேலைக்கிழமையில் நீங்கள் உணவளிப்பது அகத்திக்கீரை தவிர கொடுக்க நல்லது நடக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அற்புதம் ஏற்படும். திருமண அமைப்பு, புத்திர சந்தான அமைப்பு, கல்யாண அமைப்பு, துணை அல்லது துணைவியார் அமைப்பு, காதல் அமைப்பு எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படும். மனைவியுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் நீரும். மனைவியுடைய வேலை, உத்தியோகம், தொழில், வியாபாரம் மங்களம். ஆடை ஆபரணங்கள்லாம் கடகராசியுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருக்கு அதிகமாக கிடைக்கும். கடகராசி பெண்களாக இருந்தால் கணவனுக்கு மூலிமா கிடைக்குமா, ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலிமா கிடைக்குமா. ஆச்சரியமாக இருக்குமா கடகராசிக்காரர்கள். நல்லதெல்லாம் நிறைய நடக்குமா. கண்டிப்பாக 2027 எண்டு வரைக்குமே சனி 9ல் நல்லா ஜம்முன்னு இருக்கார். கிட்டத்தட்ட 5 வருஷமாக இருந்த மனத்தாங்கல், மன கஷ்டங்கள் எல்லாம் தீந்துருமா. வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் வித்தை காட்டாமல் இருக்கணும். அஷ்டமத்தில் ராகு இருக்கனால டிப்ரெஷன் தான் மெயின். டிப்ரெஷன்னா எதில் வரும் தொந்தரவு? வயிறில் தான். வயிறு கட்டுப்பானால் தான் எது வரும்? டிப்ரெஷன் வரும். பார்த்துக்குங்க. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகம். சுபவிரிய பிராப்தம். 8ல் இருக்கக்கூடிய ராகு கடல் கடந்து தொழிலெலாம் நல்லா ஆரம்பிக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட்டில் டிக்குன்னு அடிக்கிறவங்கெல்லாம் கடகம். வண்டி வாகனம்லாம் நீங்கள் நினைக்காத அளவுக்கு கிடைக்குமா. அப்பாவே உங்களுக்கு அம்மாவே வந்து வாங்கி கொடுப்பாங்க. வாடா நேராக போய் எடுத்து கொடுத்துருவாங்களாம். நல்ல ஜம்முன்னு இருக்குமா. அற்புதமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படுமா. தொழில் புரட்சி, உத்தியோக புரட்சி, வியாபார புரட்சி செய்யக்கூடிய ராசிகளில் கடகம் வரும். 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தையை மட்டும் திட்டுறது, கத்துறது. குறிப்பாக அரசியல்வாதிகள்லாம் திடீர்னு பெரிய ஏற்றம் பெறுவீர்கள். நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. வார்த்தையை போட்டு கெடுத்துக்காது. சிம்ம ராசிக்காரர்கள் யோக பலம். அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால ரொம்ப நிறைய பேர் டிவியில் பார்த்து அப்படியே நடுங்கி இருப்பாங்க. ஆனால் ஜென்மத்தில் கேது இருப்பதனால் விநாயகர் காரிய சித்தி மாலை என்ற மந்திரம் கேட்க கேட்க நல்லது நடக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், படபடப்பு, கால் இழுத்துக்கிறது, கை இழுத்துக்கிறது, ஜாயின்ட் பெயின்ஸ். ஆனால் கண்டிப்பாக நிறைய ட்ராவல் பண்ணுவீங்களாம். வருஷம் ஆரம்பித்தோடனே ட்ராவல் போயிடுவீங்களாம். ரொம்ப எந்தெந்த ஊரெல்லாம் பார்க்கலையோ அதெல்லாம் சுற்றுவீங்களாம். கோளர் பதிகத்தை நீங்களும் கேட்க கேட்க நல்லது நடக்குமா. எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். பழைய விஷயங்கள், பழைய சத்ருக்கள் எல்லாம் மாறுவார்கள். பழைய கடன்கள் பைசலாகும். தாயார் தந்தையார் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் செய்வார்கள். துணை அல்லது துணைவியார் உங்களுக்காக கூடி நிற்பார்கள். காதல் அமைப்பு. காதலில் அவருங்க இவ்வளோ தொலைவு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களே நம்ப மாட்டீங்களா. காதலியோ அல்லது காதலோ உங்களுக்காக அப்படி நிற்பார்கள். நிறைய இருக்குமா. அவர்களை பற்றி நீங்கள் தப்பாகவே நினச்சிருப்பீங்களாம். ஆனால் அவங்களாம் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுப்பாங்க. கொஞ்சம் கேது இருக்குல்ல, அதனால் மூட் ஸ்விங் வந்துக்கினே இருக்குமா. ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பணம் வந்தால் தான் கடன் அடையும். ஸோ பணம் வரும். அப்போ தொழில் ஸ்ட்ராங்காக இருக்கும். தொழிலில் சண்டை சச்சரவுலாம் மட்டும் வச்சுக்கூடாது. வண்டியில் கட்டடிக்கிறது, வித்தை காட்டுறது, வீலிங் பண்ணுறது, ரஜினி ஸ்டைலில் படிக்கட்டில் இறங்குறது, ஹீல்ஸ் போட்டுக்கின்னு ஷாப்பிங் மாலில் ஜிங்கு நடக்கிறதெல்லாம் பண்ணிங்க மாட்டிப்பீங்க. அப்பா ஜிங்குன்னு இல்லை, தப்பாக நடக்காது. ஹீல்ஸே இருக்கக்கூடாது. ஏன்னா காலை அப்படி ட்விஸ்ட் பண்ணுறது தான் சனி. ஸோ நல்ல கிரிப்பான ஸ்லிப்பர்ஸ், கிரிப்பான ஷூ போட்டுக்கு. இளம் வயது பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். திடீர்னு பாய் ஃப்ரெண்டோ அல்லது ஃப்ரெண்டோ வண்டியில் டக்குன்னு வா நம்ம போயிட்டு வரலாம், ஸ்பீடாக போகலாம், அப்படி போகலான்னா சொல்லிவிடுங்க. செல்வி சொன்னார், வாய் வச்சுருக்காரு, நான் வரல,
நீ ஸ்லோவாக ஓட்டினா நான் வரேன், ஹெல்மெட் போட்டுக்கிறேன், அதெல்லாம் பண்ணிக்கோங்க. சீட் பெல்ட் போட்டுக்கணும். இரத்த பந்த உறவுகளால் அனுகூலம் காணப்படும். பெரிய இரத்த பந்த உறவுகளால் பணம் வரும், சொத்து வரும், மன அழுத்தம் தீரும், பிதிர்தோஷம் நீங்கக்கூடிய அமைப்பு. ஜூன் மாதத்துக்கு பிறகு குருவே உங்களுக்கு அஷ்டமத்தை பார்ப்பதனால் எல்லா விதத்திலும் திடீர் அதிர்ஷ்டங்கள். அஷ்டமத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசி சிம்மம். கன்னியா ராசிக்காரர்கள் பெருமாள் கோயிந்தா அலர்ஜி பார்த்துக்கணும், ஸ்கின்னு பார்த்துக்கணும், பல்லு பார்த்துக்கணும், மயக்கம் பார்த்துக்கணும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மட்டும் பார்த்துக்கணும். கன்னி ஜூன் மாதம் வரைக்கும் நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணை ஃபேமிலியில். வெள்ளைக்கொடியெல்லாம் காட்டக்கூடாது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பக்கத்துலேயே ரெடியாக வெள்ளை பெட்ஷீட் எடுத்து சுற்றிக்கணும். அப்பா நான் வரவே இல்லைப்பா சண்டை, அம்மா தாயே நான் வரவே இல்லைப்பா சண்டை அப்படின்னு முடிச்சுக்கணும். கோளாறு பதிகத்தை நீங்கள் சொல்ல சொல்ல தடைகள் நிவர்த்தி ஏற்படும், உத்தியோகம் கிடைக்கும், தொழில் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க. பாஸ்போர்ட்லாம் ரினியூவல் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. யார்? கன்னி. வேற்று மதத்தினால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடல் கடந்து வீடு, கடல் கடந்து வாசல், கடல் கடந்து வண்டி, கடல் கடந்த தொழில், திருமணத்தில் இருந்த பிரச்சனைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். ஜூன் மாதத்துக்கு பிறகு திருமணத்தில் அனுகூலம் காணப்படும், உறவுகளில் ஏற்றம் ஏற்படும். ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பானவர்கள் கூட மறுமண அமைப்பு ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறுவார்கள். எப்போ? கன்னியா ராசிக்காரர்கள். தொழிலிலும், உத்தியோகத்திலும், வியாபாரத்திலும், படிப்பிலும் பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, அனுகூலம் எல்லாம் கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். அரசியலில் கொஞ்சம் இறங்கி போனால், தகராறு இல்லாமல் போனால் கௌரவம் ஒன்றும் குறையாது. ஆனால் நீங்கள் பெரிதாக பேசப்படுவீர்கள், வெற்றி கொள்வீர்கள், ஏற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கன்னியா ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கக்கூடிய கன்னி பெரும் ஜெயம் ஏற்படும், பெரும் அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் ஜூன் மாதம் வரைக்கும் சிறிது கோபதாபப்படாமல் அபிராமந்ததில் 40, 59, 75 படிப்பதும். தெய்வ காரியங்கள் அதிகமாக செய்வார்கள் கன்னியாக ராசிக்காரர்கள். கோயில் திருப்பணிகள், கோயில்களுக்கு அதிகமான விஷயம், அன்னதானத்திற்கு அதிகமான விஷயம் எல்லாம் செய்வார்கள். தைரியம் அதிகமாக இருக்கும் கன்னிக்கு. அதுவே சந்தோஷமாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு மிக்சட் பலனாக இருந்தாலும் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு நிறைய விஷயங்கள் அற்புதத்தை ஏற்படுத்தும் கன்னிக்கு. மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கன்னியுடைய இயல்பாக இருக்கக்கூடிய டக்குன்னு பேசுகிறதெல்லாம் விட்டுறணும். விட்டுட்டா நல்லது நடக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு வாராகி, காளி, சூலினி, பிரித்திங்கரா, சர்வேஸ்வரர் எல்லாம் பிடிச்சிக்கணும். ஸ்கின் பிரச்சனை, ஜாயின் பிரச்சனை தான் கவனம். சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி. சும்மா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலன்னா சனி உச்சம் பெறக்கூடிய ராசி. ஒரு நாள் நல்லா இருப்பீங்க, 4 நாள் ஒரே டிப்ரெஷனில் போயிடுவீங்க. ஏதோ சின்ன சின்ன விஷயம் ஏதாவது உங்களை சுற்றி நடந்தால் ஏதோ உங்களுக்கு தான் நடக்க போகுதுன்னு நினச்சிப்பீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற சந்தோஷம், நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம், நம்ம 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோம், 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி, அதை நினைக்கவே மாட்டீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற மற்றவங்களோட பெரிய ஆளுங்களோடய கம்பேர் பண்ணுவீங்க, அவங்களோட வரலாம். அதெல்லாம் நமக்கு எதுக்கு? ஒவ்வொரு ஜாதகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம இப்போ எப்படி இருக்கும்? ஒரு துணிமணி இருந்தது, இப்போ பார்த்தா வீடு ஃபுல்லாக துணிமணி வைக்கிறதுக்கே கபோர்டு கிடையாது. அதுபோல் டெவலப்மெண்ட். 6ஆம் இடத்தில் சனி 2 வருஷம் ஜம்முன்னு இருக்கார். அப்போ எல்லாமே ஜெயம் ஏற்படும். சனி ஸ்ட்ராங்கான பிளானட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அபிராமி அந்தாதியில் 40, 59, 75, 90 படிக்கணும். குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் தேவையில்லாத உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டுக்கினே இருக்கும். தெய்வ திருப்பணிகள் அதிகமாக செய்வீங்க. யார்? துலாம். திருப்பணிகள், தெய்வ கோயில்களுக்கு போகிறது, அந்த தெய்வத்தை பார்த்தா தான் ஒரு நிம்மதி வருதுன்னு கடமையிடுங்க. காலையில் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில்
டிரைவரோ அல்லது மற்றவங்களுக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும். ஐயோ எப்போ கிளம்ப போகிறாருன்னே தெரியலையே, இல்லைனா அம்மா எப்போ கிளம்ப போகிறாங்கன்னு தெரியல. குடும்பத்தில் பூர்வீகத்தில் இரத்த பந்த உறவுகளில் இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். கொடுத்த வாக்கிய குடும்பத்தில் வெளி வட்டாரத்தில் அற்புதமாக காட்டக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? துலாம். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். முதலில் ஜூன் மாதம் வரைக்கும் குரு பார்வையில் இருப்பதனால் சுபகாரியங்கள் எல்லாம் தங்கு தடையில்லாமல் போகும். அதே சமயம் வருடம் முழுவதும் சுபகாரியத்தில் இருக்கக்கூடிய ராசி யாருன்னா துலாம். 2026 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் குடும்பத்தில் பணம், தனம், கல்யாணம், திருமணம், வார்த்தைகள், கொடுத்த வாக்கு காப்பாற்றுறது, சந்தோஷம், பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாள் இருந்த பிரச்சனை தீருது, நல்ல தெம்பாக வருது, உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணம், ஷாப்பிங், கீப்பிங், இன்வெஸ்ட்மெண்ட், வேறு என்ன வேணும்? எல்லாமே துளாராசிக்கு கிடைக்கும். அற்புதம் தானே, சந்தோஷம் தானே, அல்டிமேட்டாக இருக்கும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? விருச்சிகம். குலதெய்வ வழிபாடு, முருகர் வழிபாடு, முருகரை சரணாகதி எடுவது, சுப்பிரமணிய புஜங்கத்தை பிடித்துக் கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரங்களில் ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் பார்த்துக்கிறது, எதிரிகள் விஷயத்தில் அதிகமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசி யார்? விருச்சிகம். தேவையில்லாத ஒரு பதட்டம் இருக்கும். ஆர்ட் பிரச்சனை, அந்த பிரச்சனை எதாவது இருந்தால் தோணா ஃபஸ்ட்டு டாக்டரை பார்த்துணும். யோசிச்சுக்கினே இருந்து நீங்களே ஓமத்தை சாப்பிட்டுருந்தா பிள்ளைகளுடன் கோபதாபங்கள் கூடாது. அபிராமியில் 40, 59, 75 பூர்வ புண்ணிய தோஷமானாலே இது படிக்க வேண்டும். பூர்வ புண்ணியத்திற்கெல்லாம் எந்த ஜோசியர்கிட்டையும் பரிகாரம் கிடையாது. அபிராமி அந்த அதில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் தான். நான் அந்த ஓமம் பண்ணேன், இந்த ஓமம் பண்ணேன்னா அதெல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை ஓமமான பண்ணுங்கள், ஆனால் இதை பண்ணலாம். இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். தொழில் ரீதியாக அனுகூலமும் சந்தோஷம் ஏற்படுவதுக்கு ஒரு முறை பிள்ளையார்பட்டியில் போயிட்டு கம்முன்னு உட்கார்ந்துட்டு வாங்க. பிள்ளையார்பட்டி அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு வந்து நல்ல விபூதியுடன் கலந்து தினமும் அடி வயிற்றில் தடவி கொண்டு வர தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், அல்டிமேட்டாக கிடைக்கும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும். எதிரிகள் விஷயத்தில், வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் டிரைவர் ரொம்ப ஸ்பீடாக போனால் கூட, ஐயா நீ வேணும்னா போய்க்கோ, நான் வேணும்னா இங்கேயே இறங்கி பொடி நடையாக வந்துடுறேன், இல்லைன்னா நீ இறங்கிக்கோ, நான் வண்டி ஓட்டிக்கிறேன். ஏன்னா வாகனத்தில் பெண்டாக வருது, ட்விஸ்டாக வருது, உருள்றதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். இல்லை நானே தான் அப்படி ஓட்டுவேன்னா அது உங்கள் தலையெழுத்து. நல்லா ஓட்டுங்க, நல்லா ஓட்டுங்கோ. ஹாஸ்பிட்டலில் வந்து பார்ப்பாங்க. சின்ன வயசு பசங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 வீலரில் போகக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தாயார் தந்தையார் எல்லாம் ரொம்ப கவனமாக சொல்லுங்கள், இது மாதிரி சரியில்லைடாப்பான்னு சொல்லுங்கள். சட்டத்துக்கு புறமானவர்களோட நிழல்களோடு அண்டாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ராசி விருச்சிகம். அதே சமயம் அற்புதத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும், பலம் ஏற்படுத்தி தரும். ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். திருமணத்தில் தடைகள் நிவர்த்தி, ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிரச்சனையானா அதில் நிவர்த்தி, புத்திர சந்தான நிவர்த்தி, குரு பார்வையில் வரீங்க. எல்லாம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் போயிட்டு சும்மா சினிமா பார்க்குறேன், ரீல்ஸ் பார்க்குறேன், ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், நல்ல நேரத்தை விட்டுறாதீங்க. கடல் கடந்து இருப்பவர்கள் கூட தாய்நாட்டில் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வேற்றுமொழி மதத்தினர் மூலியமாக கோபதாபம் இல்லாமல் இருங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு பிபி, சுகர், தைராய்டு ப்ராப்ளம், சிவன் வழிபாடு, இதுலேயும் சந்தோஷம். கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் வரை குருவின் பார்வை இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா சுப காரியமும், எல்லா நல்ல காரியமும் டக்குன்னு நடக்கும். பண வரவு ஏற்படும், வசதிகள் ஏற்படும், பிள்ளைகளுக்கு வசதிகளை செய்து கொடுப்பீர்கள். இரத்தபந்த உறவுகளுக்கு, சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு எல்லோருக்கும் அனுகூலம் செய்வீர்கள். அவர்கள் எதிர்பார்த்ததை விட நல்லது செய்வீர்கள். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஜூன் மாதத்துக்கு வரைக்கும் சனியுடைய அமைப்பு அர்த்தாஷ்டம சனியில் இருக்கனால எக்ஸசைஸ் பண்ணியே தீரக்கூடிய ராசி யார்? தனுசு. இல்லைன்னா டிப்ரெஷனுக்கு ஆட்படுவீங்க. பண்ணுங்கள் தயவுசெய்து. எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலன்னா யார் பண்ணுறது? ரொம்ப தெம்பாக இருப்பீங்க. 10 கிலோமீட்டர்லாம் நடப்பீங்க. இப்போ 10 நிமிஷம் நடக்க மாட்டீங்க. தனுசு ராசி
லாபங்கள், அனுகூலங்கள், அசையாமசைய பொருள் சேர்க்கை, வீடு, நிலம், வண்டி, வாகனம், நகை. ரிஷபம் அதிகமாக வாங்கும், கன்னி அதிகமாக வாங்கும், துலாம் அதிகமாக வாங்கும், கடகம் வாங்கும், தனுசும் நகைகள் வாங்கும். நான் பிடிச்சா டைமண்ட்லாம் வாங்கிக்கிங்க. உங்கள் இதிலே சுக்கரன் இருக்கிறான், டைமண்ட் வாங்கலாமா வேணாமா பட்டிமன்றம் பண்ணாது. வசதி இருந்தால் டைமண்ட் ஒட்டியான வாங்கிக்கிங்க, எல்லாமே பண்ணிக்கிங்க. டைமண்டில் கிரீடம் வாங்கி போங்க, யார் கேட்குறது? உங்கள் துட்டு, உங்கள் காசு, சந்தோஷமாக போங்க. வாகனத்தில் அதிகமாக மாற்றங்கள் செய்யக்கூடிய ராசியில் யார் வரும்? தனுசு. காலம் முழுவதும் குருபலம் இருக்குது, அதனால் திருமண தடைகள்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. குரு பார்வை இல்லைன்னா சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டியதில்லை. 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். ஜூன்லேருந்து ஜூன் வரைக்கும் டைரெக்டாக குரு உங்களை பார்த்துன்னு இருக்கிறார். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? சுபவிரய பிராப்தம். 12ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? தனுசு. ஸோ யோசிச்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, டக்குன்னு கிளம்புங்க. எல்லா இடத்துக்கும் நிறைய ட்ராவல், பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ணுறது, வெளியூர், வெளிநாட்டு மக்கள் வருவது, எல்லாமே உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். வெளிநாட்டில் ஜாலியாக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ராசிலையும் யார் வரும்? தனுசு தான். ஆனால் எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் தான் பண்ணணும். தெய்வ வழிபாடுகள், தனுசுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், சிவனை பிடிச்சிக்கிறது, இந்திராட்சி கவசம் அல்லது இந்திராட்சி கவசம் மற்றும் சோத்திரத்தை கேட்க நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் பல்லு, தொண்டை, கழுத்திலிருந்து தலை வரைக்கும் உள்ள உறுப்புகள், கண்ணு, காது, மூக்கெல்லாம் வரும். விநாயகரும் மகான்களையும் பிடித்து கொள்வது ஏற்றத்தை தரும். மகரம் அதிகமான கவனத்துடன் இந்த வருஷம் இருக்கிறது. எதில்? காதல் அமைப்பிலும், துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியமும், துணை அல்லது துணைவியாருடன் தகராறு இல்லாமல் இருப்பது. குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. 7.5 சனியெல்லாம் பரிபூர்ணமாக விலகிவிட்டது. இருந்தாலும் சனிதான் உங்கள் ராசிக்கு அதிபதி. உடற்பயிற்சியை மறக்காமல் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பெரும் வெற்றியாளர்கள் வாழ்க்கை முழுவதும். துலாம் சனி உச்சம், மகரத்துக்கு சனி அதிபதி, கும்பத்துக்கு சனி அதிபதி, மேஷத்துக்கு சனி நீச்சம். இவங்கெல்லாம் எப்பவுமே பண்ணக்கூடாது, எக்ஸசைஸ் தான். தாரக மந்திரமே எக்ஸசைஸ் தான், கோயில் ஜோசியர்லாம் வேணாம். ஸோ மகரம் 3இல் சனி 27ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கார். எல்லாத்தையும் உங்களுக்கு சனி கொடுத்துட்டு தான் போவார். நீங்களே தள்ளி விட்டிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? சனி தட்டிக்கின்னு இருக்கார் கதவை. சனி வந்துச்சுன்னு கதவை மூடிட்டு நான் உள்ளே போய் உட்காந்துக்கின்னு இன்னொரு கதவை மூடிட்டு பாத்ரூம் கதவை மூடிக்கினீங்கன்னா சனி எப்படி வருவார்? அற்புதத்தை தரார். 8இல் ஆனால் கேது இருப்பதனால் யோசனை, நெகட்டிவ், நரம்பு கோளாறுகள், மயக்கம், தலை சுற்றல், ப்ரெஷர் மாத்திரை போடாமல் விட்டுறது, திடீர்னு யூடியூப்பில் சொன்னாங்கன்னா இஞ்சி சாறு குடிக்கிறது. யூடியூப்புக்காரனுக்கு வேணுமா வருமானம், உங்களுக்கு வராது. மருந்து மாத்திரையெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கணும். மருத்துவத்தை சரியாக ஃபேமிலி டாக்டரை பார்க்காத மகர ராசிக்காரர்கள் பாதிப்பார்கள். திருமண தடைகள் நீங்குது. மே மாதத்திலிருந்து சந்தோஷம் கொடிகட்டி பறக்கும். புத்திர சந்தானம் வரும், லாபம் வரும், அனுகூலம் வரும், ஏற்றம் வரும், தைரியம் வரும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய ராசியில் 2026ஆம் ஆண்டு மகரம். லாட்ரி டிக்கெட்டெல்லாம் வாங்கணும், ஒரு வாட்டி எல்லாம் விழாது. அதிர்ஷ்டம் இருக்குது, 4-5 வாட்டி வாங்குறீங்கன்னா டப்புன்னு விழுந்துடும். கொஞ்சம் மறக்காமல் எனக்கு ஷேர் அனுப்பிடு, ஆனால் எனக்கு வேண்டாம். ஏழை எளியோர்களுக்கு பண்ணுங்கள், அரிசி பருப்பு வாங்கி கொடுங்க, படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்க, மருத்துவத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், பணமாக கொடுத்துடாதீங்க. மகரம் நிறைய டொனேட் செய்யக்கூடிய காலகட்டத்தில் 2026ஆம் ஆண்டு அதுவரை உங்களுக்கு வசதிகளை பெருக்கி கொடுக்கும் என்பது தான் அதனுடைய சூட்சமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கும்பம். நரசிம்மரை பிடிச்சிக்கணும். உக்கிர தெய்வம், நரசிம்மர் வழிபாடு, நரசிம்மர் கவசம், அனுமன் கவசம், விநாயகர் கவசம். ஷோல்டர் பெயின், வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம் கும்பத்துக்கு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதுதான் முக்கியம். தோல், ஃப்ரோஷன் ஷோல்டரெல்லாம் சொல்லுவாங்க. கழுத்துக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர்றது பார்த்துக்குங்க. எல்லாமே நல்லது பண்ண போகிறார். ஜூன் மாதம் வரைக்கும் 5இல் இருக்கக்கூடிய குரு ஜூனுக்கு பிறகு 6இல் வருவார். இருந்தாலும் முதுகு தண்டுவடம், அடிவயிறு, கழிவுகள், முகத்தில் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் கவனம்.
அதே சமயம் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். தொழில் ரீதியாக செட்டில் ஆகக்கூடிய வருஷம் இது. யாருக்கு? கும்பத்துக்கு. தொழில் நிச்சயமாக செட்டில் ஆகிடும். படிக்கக்கூடியது அரியர்ஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சிருவீங்க. அரியர்ஸ் இருந்து முடிச்சுட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும், அதான் ஆச்சரியமாக இருக்கும். எல்லாரும் புலம்புவான், நீ என்னடா நீ அரியர்ஸோடு வச்சுருந்த உனக்கு எப்படி இவ்வளோ நல்ல வேலை ஜம்முன்னு ஆகிடுவீங்க. வேலை கிடைக்கல, உத்தியோகம் கிடைக்கல, தொழில் கிடைக்கல, வியாபாரம் கிடைக்கல, இது உருப்படாதுன்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அனுகூலங்கள் கிடைக்கும். அதே போல் ராகு இருப்பதனால் டிப்ரெஷன் இருக்கும். கேது 7ல் இருப்பதனால் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. உறவுக்காரங்களால் தொந்தரவு ஏற்படும். 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் யார் இருக்கா? சனி. அதனால் காலையில் ஆயில் புல்லிங் 10 ml வாயில் போட்டுட்டு நல்லெண்ணெய் வாயில் போட்டு 20 நிமிஷம் காகிள் பண்ணி துப்பிட்டு ப்ரஷ் பண்ணு. எக்ஸசைஸ் பண்ணணும். கும்பம் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா 7.5 சனியிலலாம் சும்மா டிப்ரெஷன் தான் வரும். ஏதாவது யோசிச்சுக்கினே இருக்கும், அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அதை பண்ணலாமா. வாழ்கிறது ஜாலியாக வாழ வேண்டியது தானே. வசதி இருக்கும், பணம் இருக்கும், கார் இருக்கும், வேலைக்காரங்க இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் கும்பம் நிம்மதி இல்லாமல் இருக்கும். தேவையற்றது. ஜாலியாக இருக்கலாம். பழைய எதிரிகள் விஷயத்தில் கவனம். இவர்களை பற்றி ஏதாவது ஒரு வழியில் வந்தாலும் அவர்களை முறைத்து கொள்வது தேவையில்லாத உபத்திரத்தை ஏற்படுத்தும். அவர்கள் மிக பலமாக இருப்பார்கள். இப்பொழுது நீங்கள் எப்பொழுது அவரை தொந்தர் பண்ணுவீர்கள் என்று யோசித்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் தொந்தர் பண்ணீர்களோ தொட்டவன் கெட்டான் என்று ஆகிவிடும் கும்பத்திற்கு. அதனால் தான் உண்டு தன் வேலை உண்டு சுருங்கி கொள்ள வேண்டும். ஆமையை போல் சுருங்கி கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள். கண்டிப்பாக கும்பத்துக்கு தொழில் நஷ்டம், உத்தியோக நஷ்டம், வியாபார நஷ்டம், படிப்பு நஷ்டம் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து எல்லாமே கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நான் எல்லாமே ஆரம்பிங்க, எதுவுமே வேண்டாம் இல்லை, ஏன்னா நல்லா இருக்குது, குரு பார்வையில் இருக்கீங்க. ஆனால் பெரிய முதலீடுகள் மட்டும் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு போடு. அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். வீடு கும்பம் இருக்கிற வீட்டில் நல்லது நடக்கும். புத்திர சந்தானம் வர்றது, குழந்தைங்க வர்றது, குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கிறது, குழந்தைங்க வெளிநாட்டுக்கு போகிறது, துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த மனக்கசப்பு தீருது, ரத்தபந்த உறவுகளுக்கு ஏற்றம் ஏற்படுவது. கும்பத்துக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அதனால் பயப்படாதுங்க. ஹெல்த்தெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஹெல்த் எப்படி ஜோசியர் பார்த்துக்க முடியும்? ஹெல்த்து நீங்கள் தான். எக்ஸசைஸ் பண்ணால் தான் ஒரே வழி. மழை அடித்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, வழுக்கலான இடங்கள், படிக்கட்டுகள் இதெல்லாம் பார்த்துக்கணும். கால் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருக்கு? கும்பத்துக்கு. கால் தடிக்கு தான் தொந்தரவு வரும். தூக்கத்துலேருந்து பாத்ரூம் போகிறச்சா அர்ஜென்ட்டாக போடாமல் நடந்து பொறுமையாக போங்க. வழுக்கலான மார்பிள்லாம் நல்லா போட்டிருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் படிக்கட்டுகளில் கவனமாக இருக்க வேண்டும். யார் ஃபோன் பண்ணாலும் சரி, பிரைம் மினிஸ்டரே வந்து கதவு தட்டினாலும் ஓடாதீங்க, மொல்லமாக நடந்து போங்க. ஓகேவா? மேலதிகாரிகள் வந்துட்டாங்க ஓடாதீங்க. அப்புறமா மேலதிகாரிகள் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும். ஸோ கும்பத்துக்கு கால் தடுங்கள் ஏற்படும். விஷ ஜந்துக்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அந்த பூச்சி கீச்சி செடி கொடியில் நல்லா இருக்குதுன்னு கையை வச்சு அது ஏதாவது உட்காந்துருக்க போகுது. ஸோ மற்றபடி ஏற்றம், அனுகூலம், லக்ஷ்மி கடாட்சம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அற்புதமான ஆண்டு 2026ஆம் ஆண்டு கும்பத்திற்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். இவர் தான் இறுதி ராசிக்காரர். 7.5 சனி தான், ஜென்ம சனி தான். ஜென்ம சனிக்கு அந்த கோயில் போங்க, இந்த கோயில் போங்க, எல்லாமே ஒரு லிஸ்ட் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜிம்முக்கு போங்க, இல்லைனா ஒரு யோகா மாஸ்டர் பிடிச்சிக்குங்க, இல்லைனா யூடியூப்பை பார்த்து ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க, குதிங்க, தோப்புக்கரணம் போடுங்க, உட்காருங்க, ஏந்துக்குங்க. ஒரு 20-30 நிமிஷம் நீங்கள் ஏதாவது வேர்வை வர்றது செஞ்சால் தான், இல்லைனா படிக்கட்டு ஏறி ஏறி இறங்குங்க. ஏதாவது ஒன்று பண்ணலைன்னா மாட்டிப்பீங்க. அடிவயிறு, முதுகுத்தண்டோடும், மலக்குடல், யூரினரி ஏரியா, ஜாயின்ட் பெயின்ஸ், கால் பாதம், இங்கே ஏதாவது கட்டுச்சுன்னா தலை கெடும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடாது. அற்புதமான அமைப்பு. 7.5 சனியில், ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்யாணம் நடக்கும், வேலை கிடைக்கும், தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பெயர் கிடைக்கும், தலைவர் பதவி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். எம்எல்ஏ ஆகிறது, எம்பி ஆகிறது, மந்திரி ஆகிறதெல்லாம் 7.5 சனியில், ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அற்புதம் நடக்குமா. அப்படி
செல்வாக்குகள் கூடுமா? உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசி யார்? மீனராசி. மறந்துடாதீங்க. தொழில் ரீதியாக பலம், தொழில் ரீதியாக உத்தியோகம், தொழில் ரீதியாக அனுகூலம், எல்லாத்தையும் பெறக்கூடிய ராசி மீனம். நீங்கள் தான் பார்த்துக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல், 90வது பாடல், கடைசியாக வரக்கூடிய 100 பயன் என்று சொல்லக்கூடிய ஆத்தாலே எங்கள் அபிராமி வள்ளி அண்டமெல்லாம் பூத்தாலே மாதளம் பூணர்த்தாலே பூவிடம் காத்தாலே அங்கு சம பாசம் குசுமு கரும்பு அங்கை சத்தலே முக்கணிய தொழுவோருக்கு ஒரு தீங்கில்லை என்ற பாடலையும் படிக்கக்கூடிய ராசி யார்? மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியோரை கவனமாக பார்த்துக்கொள்வது. செவ்வாய்க்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிக்க காய்கறிகள் கொடுக்க ஏதாவது தவிடு புண்ணாக்கு கொடுக்க அகத்திக்கீரையை தவிர கொடுக்கணும். அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். கேது ராகுக்குள் கிரகங்கள் மாட்டியிருப்பதனால் கோளாறு பதிகத்தை சொல்வதோ அல்லது கேட்பதோ உங்கள் வாழ்க்கையை மாறும். தொழில் ரீதியாக அற்புதமான முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், அனுகூலங்கள், தொடர்ச்சியாக இருந்த மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் தீரக்கூடிய ராசி யார்? மீனராசிக்காரங்க. வேற்று மதத்தினரால் அதிகமாக புகழப்படக்கூடிய ராசி யார்? மீனராசிக்காரர்கள். இம்போர்ட், ட்ரேடிங், ஷேரு, கீரு, வெற்றி, அனுகூலம், எல்லாத்துலேயும் முதலீடு பண்ணுவாங்க. ரியல் எஸ்டேட்டில் தூம்னு பண்ணி பெரிய சம்பாதிப்பாங்க. புரோக்கரேஜில் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ராசி யார்? மீனம். அற்புதமாக இருக்கும். நீங்களே நினைக்காத அளவு இருக்கும். கணபதியை அனுமனையும் பிடித்துக்குங்க. காரிய சித்தி மாலையும் அனுமன் சாலிசாவும் உங்கள் வாழ்க்கையை மேன்மையடைய செய்யும், நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். திருமணத்தில் இருந்த தடைகள் எல்லாம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பு இருந்தவர்களுக்கும் திருமணம் நடக்கும். புத்திர சந்தானம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். அதே சமயம் பிள்ளைகள், வண்டி வாகனங்கள், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். 5ல் குரு வருதில்ல, ராசிநாதன் உச்சம் பெறப்போகிறான். ராசிநாதனும் 10க்குரியவனும் உச்சம் பெறப்போகிறான். எங்கே போகணும்? குலதெய்வத்துக்கு போய் நிற்கணும், சரண்டர் ஆகிடணும். அப்புறமா தான் மற்ற கோயிலெலாம், திருச்செந்தூர் ஓடுறது, அங்கே ஓடுறது, எங்கே வேணுமா ஓடி, ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு போ. குலதெய்வத்துக்கு போகாத மீனம் சக்ஸஸ் ஆகாது. எக்ஸசைஸ் பண்ணாத மீனம் சக்ஸஸ் ஆகாது. ஞாபகத்தில் வச்சுக்கணும். மீனராசிக்காரர்கள் யோகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எல்லாமே ஜெயம். கண்டிப்பாக லாபம் ஏற்படும். சுபகாரிய பிராப்தம். மீனம் இருக்கக்கூடிய வீட்டில் நிறைய கல்யாணம் நடக்கும். புது புது விஷயம் நடக்கும். வயது வரல, அது வரல, இதெல்லாம் எல்லாமே நடக்கும். இரத்த பந்த உறவுகளுக்கு ஏற்றம் ஏற்படும். நிறைய முதலீடுகளில் போடக்கூடிய ராசிகளில் மீனம் வரும். ஏற்றங்கள் காணப்படும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார்கள், வீடில் பண்ணுவார்கள், நிலத்தில் பண்ணுவார்கள், ஷேரில் பண்ணுவார்கள், நகைகளில் பண்ணுவார்கள், ஆபரணத்தில் பண்ணுவார்கள். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய ராசிகளில் மீனம் வரும். ஆக எல்லாமே ஏற்றமும் நம்பிக்கையும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் மீனராசிக்காரர்களுக்கு. ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது நன்மை தரும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். குறிப்பாக 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஜோதிடத்தை பார்த்து பயப்படாமல், உங்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு பரிகாரம்தான், உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டும் பிரமாதமாக இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேஷம் 7.5 சனியில் இருக்கிறது, சிம்மம் அஷ்டமத்தில் இருக்கிறது, கன்னி கண்ட சனியில் இருக்கிறது, தனுசு அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறது, கும்பம் பாத சனியில் இருக்கிறது, மீனம் ஜென்ம சனியில் இருக்கிறது. ஸோ இவர்களெல்லாம் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் கோயில் வழிபாடுகள் எல்லாம் உங்களை காப்பாற்றுவது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சனி என்றாலே நம்மளை வருத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் வருத்தி கொண்டால் சனி உங்களை வருத்தாது. நீங்கள் வருத்தாமல் சுகமாக இருந்தால் சனிக்கு பிடிக்காது. கண்டிப்பாக வருத்தப்பட செய்வார். புரிந்து கொண்டால் சரி. ஸோ நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை
2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லா வளத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் நான் வணங்கக்கூடிய குலதெய்வமான அங்காளம்மனும் என்னுடைய முதன்மை கடவுளான பிள்ளையார்பட்டியும் என் குருநாதரான ராகவேந்தரும் உங்களுக்கு பரிபூர்ணமாக வழங்க வேண்டும் என்றும், இந்த நிகழ்ச்சியை எனக்கு வாய்ப்பளித்திய சன் டிவி நிர்வாகத்தினர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.